ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலைய மணிவண்ணா பாசுரத்தில் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவேங்கிற வரிகளில் பாஞ்சஜன்யங்கிற சங்க ஆண்டாள் பிராட்டி கண்ணன் கிட்ட யாசிக்கிறான்னு நேற்றைக்கு பார்த்தோம். இன்றும் அதே பாக்கியத்தை ருக்மிணி பிராட்டியின் கல்யாணத்தோடு சேர்ந்து அனுபவிக்கலாம். யார் யார் பகவானுக்கு மதிப்பு கொடுக்கலையோ, யார் யார் பக்தர்கள் கிட்ட விரோதம் பாராட்டுறாளோ, அவ பாஞ்சஜன்ய ஒலிய கேட்டு நடுங்கினா. அதே சங்கத்வனி ருக்மிணி பிராட்டிக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துறது. ருக்மிணி பிராட்டியோட கடிதத்தை கிருஷ்ணன்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பாகவதர் யார் கண்ணிலையும் படாம பிராட்டி கிட்ட வந்து விஷயத்தை சொல்றார். அம்மா, குழந்தை, உன் புவனசுந்தரன் வந்துட்டாம்மா, உனக்கு உரியவன் வந்தாச்சுமா அப்படின்ன உடனே பிராட்டி அவரை விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். இந்த பிராமணர் ஒரு ஆச்சாரியனா வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறார். குரு கிருபை இருந்தாதான் பகவான் நமக்கு கிடைப்பான். கருட பகவான் தான் இங்கே குருவா வந்தார் அப்படின்னு சொல்வார். விடியற்காலம்பர மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு சர்வாலங்கார பூஷிதையா ருக்மிணி தேவி வராளாம். அவள் வர அழகா வர்ணிக்கிறது பாகவத ஸ்லோகம். அவளுடைய அழக வர்ணிக்கிறது. தாம் தேவ மாயாமிவ வீரமோகினீம் சுமத்யமாம் குண்டல மண்டிதானனாம் ஷாமாம் நிதம்பார்பித ரத்னமேகலாம் வெஞ்சத்ஸ்தனீம் குந்தள சங்கீதேஷணாம் சுசிஸ்மிதாம் பிம்பபலாத்தரத்யுதி சோணாயாமான த்விஜகுந்த குட்மலாம் பத ஜலந்தீம் கலஹம்ச காமினீம் சிஞ்சத்கலாநூபுர தாமசோபினாம். இவ்வளோ அழகா வர்ணிக்கிறது பாருங்க. மேகலை, குண்டலம், ஹாரம் எல்லாம் போட்டுண்டு முக்கியமான நகை அது இல்லைன்னா என்றைக்குமே சோபிக்காது. அது என்ன நகை? சுசிஸ்மிதாம், புன்னகை. அந்த புன் சிரிப்போட அன்னநடை நடந்து வராளாம் பிராட்டி. எங்க வரா? நேர கௌரி கோவிலுக்கு வராளாம். அம்பாள் கிட்ட நான் கிருஷ்ணரை பதியா அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஏன் அவள்கிட்ட பண்ணிக்கிறான்னா, அவதானே கிருஷ்ணனுடைய சகோதரி. அதனால அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா. வெளியில வரா, ஒரே ராஜாக்கள் கூட்டம். சிசுபாலனுக்கு ருக்மிணியோட கல்யாணம் நடக்கணும்னு ஜராசந்தன் எல்லா ராஜாக்களையும் வரிசையா நிறுத்தி வச்சிருக்கான். அவள்லாம் பெரிய வாள், கையில் சூலம், இப்படி பல ஆயுதங்களோட நிற்கிறாளாம் வரிசையா. கிருஷ்ணனை பார்த்தா அவனை உடனே கொன்னுடுங்கோ அப்படின்னு ஆர்டர் வேற போட்டிருக்கான். இத்தனை பேருக்கும் நடுப்புற என் பிரபு எங்க இருக்கார் அப்படின்னு வழிமேல விழி வச்சு காத்துன்னு இருக்கா தோழிகளோட. அதுக்குள்ள நாம ருக்மிணி கல்யாணத்துல ஒரு தத்துவம் இருக்கு, அதை பார்க்கலாம். கிருஷ்ணன் தான் பரமாத்மா, ருக்மிணி தாயார் ஜீவாத்மா. ஜீவாத்மாவான ருக்மிணிக்கு கூட பிறந்தவா 5 பேர். ருக்மி, ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி. எவ்வளவு அழகா அந்த காலத்திலேயே எல்லாம் ரூலியா ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சிருக்கா பாருங்க. ஜீவாத்மாவான நமக்கும் 5 பேர் கூடவே பிறந்திருக்கா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 5 பேர் கூடவே பிறப்பா. யார் அவா? 5 புலன்கள்.
இவைகள் நம்ம கூடவே பிறக்கிறது. நம்மளோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட கூடவே பிறக்கலை. நமக்கு முன்னாடியோ இல்லை நமக்கு பின்னாடியோ தான் அவள்லாம் பிறக்கிறா. இந்த 5 மட்டும் நம்ம கூடவே பிறக்கிறது. ருக்மிணியோட 5 பிரதர்ஸும் சிசுபாலன் கிட்ட தள்ளுறதுக்காக பார்த்தா அந்த 5 புலன்களும் ஜீவாத்மாவாகிய ருக்மிணியை சிசுபாலன்கிற மெட்டீரியல் லைஃப்பில் தள்ள பார்க்கறதுன்னு அர்த்தம் இதுக்கு. அந்த சமயம் ருக்மிணிங்கிற ஜீவாத்மா ஒரு அந்தணரை தூது அனுப்பினா அவர்தான் ஆச்சாரியன், குருஸ்தானம் அவர். அவரை போய் பற்றுகிறது இந்த ஜீவாத்மாவாகிய ருக்மிணி. அந்த ஆச்சாரிய பிராமணர் ருக்மிணிக்காக தூது போனது போல நம்மளுடைய ஆச்சாரியனும் நமக்காக தூது போவார். அந்த ஆச்சாரிய பிராமணர் எப்படி கிருஷ்ணரை அழைச்சிட்டு வந்து தடைகளையெல்லாம் போக்கி ருக்மிணியை பகவான் கிருஷ்ணனோட சேர்த்து வச்சாரோ அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியரும் நம்ம ஒவ்வொருவரையும் பகவானோட சேர்த்து வைக்கிறார் அப்படிங்கிற ஜீவாத்ம பரமாத்ம தத்துவம் இந்த ருக்மிணி கல்யாணத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ருக்மிணி கல்யாணத்துக்கு வருவோம். அவள் மாலையும் கழுத்துமா கிருஷ்ணனோட வரவை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கா இல்லையா? கண்ணன் விதர்ப்ப தேசத்துக்கு வந்துட்டான். அதைத்தான் நம்ம இன்னைக்கு நாக்பூர் அப்படின்னு சொல்கிறோம். தான் வந்ததை ருக்மிணிக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறானா. சிக்னல் கொடுக்குறான். என்ன சிக்னல்? தன்னோட மார்பில் அணிஞ்சின்னு இருந்த திருத்துழாய் மாலையை உதறினா அந்த துளசி வாசனை புறப்பட்டு போச்சு. ருக்மிணி கிட்ட வரலும் போச்சான். அதை முகர்ந்து பார்த்தா ருக்மிணி பிராட்டி, ஆஹா என்னோட கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்னு புரிஞ்சுட்டான். கண்ணன் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஆண்டாள் திருப்பாவையில் பாடியிருக்காளே. திருத்துழாயோட வாசனை யுகாந்திரம் வரை இருக்கும்னு வில்லி பாரதத்தில் வில்லி புத்துழாரும் பாடுறார். அவருடைய பாட்டை பாருங்க. 170 வெள்ளம் குரங்கின் சேனை சூழ் போத வாய்த்த திரு துணைவனோடும் சென்ற வழி இன்றளவும் துளவ நாரும் சேது தரிசனம் செய்தான் திரள் வல்லோனே அப்படின்னு பாடுறவர். சேது தரிசனம் செய்யறதுக்காக வந்தாராம் பலராமர். மகாபாரத யுத்தத்தில் அவர் கலந்துக்கல. மணலில் நடந்து வந்துருக்க சேது கரை வழியா அவருக்கு கண்ணில் தென்படவே இல்லை அந்த பாலம். அங்கே ஒரு மீனவனை பார்த்து, ராமர் சேது பாலம் கட்டினாரே அந்த இடம் எங்க அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவன் சொல்கிறான், உமக்கு தெரியலையா சாமி, துளசி வாசனை அடிக்கிறதே அந்த இடம்தான் அப்படின்னா. காஞ்சு போனால் கூட எங்க துவாபர யுகத்தில் விழுந்தது, திரேதா யுகத்தில் விழுந்த ராமருடைய அந்த துளசி காஞ்சி போயிருந்தா கூட அந்த வாசனை இன்னும் இருக்கும். அதனால இவர் பலராமர் இருக்கிறது துவாபர யுகம், யுகாந்தரமாக வாசனை வீசுறது அப்படின்னு சொல்லப்படுறது. திருத்துழாய் சிக்னலுக்கு அப்புறம் கண்ணபிரான் அடுத்த சிக்னல் கொடுக்குறான். என்ன சிக்னல்னா, இந்த கெமிஸ்ட்ரியில் நைட்ரேட்டுங்கிற சால்ட்டை கண்டுபிடிக்க ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் கொடுக்குறான். என்ன கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு? பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே அப்படின்னு பாஞ்ச சன்னியத்தை எடுத்து சங்கநாதம் பண்ணினான். அந்த ஒலியை கேட்டு சந்தோஷப்பட்டார் ருக்மிணி தேவி. அதுதான் போய்ப்பாடு உடையனவே. அப்படிப்பட்ட பெருமை, அடியார்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய பெருமை வாய்ந்தது அந்த சங்கத்வனி அப்படின்னு தெரியுது. தூரத்தில் கண்ணன் நிற்கிறத பார்த்துட்டா பிராட்டி. ஆனால் இவ பார்த்ததை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு ஸ்டைலாக என்ன பண்ணினா, தன்னோட சுருளான கேசத்தை இடது கையால் வருடி விட்டுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காளாம். இந்த சமிக்ஞையை கண்ணன் புரிஞ்சுட்டான்.
தாம் ராஜகன்யாம் ரதமாருருக்ஷதீம் ஜகார கிருஷ்ணோ துஷதாம் சமீக்ஷதாம். தேர்லேருந்து ஜல்லுன்னு குதிச்சான். ஜல் 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 ஜல்னு ஓடி வந்தான். கட்டி தூக்கினான் ருக்மிணியை. தேரில் ஏத்திண்டா. சாரதி அப்படின்னா ரதம் பறந்துடுத்து. பங்குனி உத்தர சேத்தி சேவை கிடைக்குமா? எல்லோருக்கும் ஆனந்தமா இருந்துதான் இந்த காட்சி. சங்கோட 2 லட்சணம் காண்பிக்கப்படுறது இந்த பாசுரத்தில். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, தீய சக்திகளின் ஹிருதயத்தை பிளக்கும் ஒலி அந்த ஒலி. பொய்ப்பாடு உடையனவே, அடியார்களுக்கு ஆனந்தம் தரக்கூடியதுங்கிற பெருமை வாய்ந்தது அந்த ஒலி. அடுத்த வாரம் மற்ற உபகரணங்களை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.